ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபுட்டில் எந்த கிரேவிங்ஸ் வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் போல. ஆனால் இந்த பானிபூரி கிரேவிங்ஸ் மட்டும் எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் பானிபூரின்ற வேர்டு சொன்னாலே போதும், நானும் என் ஃப்ரெண்டும் சரி வாங்க நம்ம ஈவினிங் பானிபூரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். அன்னைக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் காக்கலூரில் இருக்க டெலிஷியஸ் பானிபூரிக்கு தான் போயிருந்தோம். அங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் பானிபூரி இருந்துச்சு. அதே மாதிரி பானியும் 4 டைப்ஸில் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு போன உடனே எதை வாங்குறதுன்ற கன்ஃபியூஷன். சரி நம்ம எல்லாம் பானியும் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுனால அங்கே காம்போ செட் அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு. 20 பூரி கொடுத்தாங்க. நம்ம எந்த பானி வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பானி வச்சு ட்ரை பண்ணது 3 இயர்ஸ் பேக். சென்னை தீவுத்திடல ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போதான் நான் ட்ரை பண்றேன். எல்லா பானியும் நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த ஸ்வீட் மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அப்புறம் மயோ சீஸ் பானிபூரி அப்படின்றத ட்ரை பண்ணோம். பூரிக்கு மேல நல்லா அந்த சேவ்லாம் போட்டு மயோ சீஸ் எல்லாமே கலந்து பானிலாம் எதுவுமே ஊத்தாம அப்படியே சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் சாக்லேட் பூரி ட்ரை பண்ணோம். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு பூரி தான் ட்ரை பண்ணேன். ஏன்டா சாப்பிட்டோம் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. சாக்லேட்ஸ்லாம் பிடிக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பா பிடிக்கும், பட் எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் சாக்லேட்ஸ்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ஸோ அவள் தான் அப்படியே இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். உங்ககிட்ட வந்து யாருன்னா எதனா வெளியில வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு கேட்டா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ஃபுட் சொல்லுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களை மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.